வீடியோவில் கலந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு வந்து சேர்த்து பொரிய விட்டுறலாம். லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு 20 போல் வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 3 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், இன்னும் 2-3 கூட. அடுத்தது பச்சை மிளகாய் நான் ஒரு 5 போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க, எவ்வளோ தேவையோ. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பெரிய தக்காளி ஒரே ஒரு தக்காளி வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது உப்பு கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம். புதினா வந்துட்டு ஒரு 5 தழை போட்டிருக்கேன். அடுத்தது கொத்தமல்லி வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன், ஒரு 3 கொத்து. கருவேப்பிலை ஒரு கொத்து வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் திருவி கூட ஒரு கைப்பிடி வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்தது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொட்டுக்கடலை வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரு பரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இந்த மாதிரி நைஸாக 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், கலந்த சட்னி வந்து அருமையாக ரெடி ஆகியாச்சு. இப்போ இதுக்கு ஃபைனலாக ஒரு தாளிப்பு வந்து கொடுக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து கடுகுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்தும், வரமிளகாய் வந்துட்டு ஒரு 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா சட்னியில் கொட்டி நம்ம வந்து தாளித்து முடிச்சிடலாம். அவ்வளோதான். இதை தோசை இட்லிக்குன்னு நம்ம வந்து சுட சுட வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து தாராளமாக ஒரு 2 பேர் வந்து சாப்பிட்லாம் அந்த சட்னி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.